ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 24 கேரட்குரிய ஒரு காயின் வந்து வாங்கியிருந்தேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவுக்கு எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 1 கிராம் காயின் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தேன். 1 கிராம்னா 1 கிராமுக்கு அதிகமாக வாங்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். ஆனால் வந்து நான் 24 அப்படிங்கிறது வந்து நான் மைண்ட் செட் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். 22 வாங்க வேண்டாம், ஒரு டைம் வந்து 24 வாங்கலாம் அப்படின்னுட்டு போயிருந்தேன். இனிமேட்டு நான் வந்து 24 வாங்கவே மாட்டேன். ஏன் அப்படிங்கிறத நான் பில்லில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதுவே நான் 22ல் வாங்கியிருந்தேன் அப்படின்னா நிறையா மில்லிகிராமில் வந்து காயின் வெரைட்டி ஆஃப் மில்லிகிராமில் வந்து காயின் வச்சுருந்தாங்க. ஆனால் 24ல் வந்து அந்த மாதிரி வெரைட்டி வச்சுருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் 1 கிராமுக்கு கொஞ்சம் அதிகமாக கேட்டேன். இல்லை 1.5 கிராம் இருந்தால் கூட ஓகே அப்படின்னு கேட்டேன். எதுவுமே இல்லைன்ட்டாங்க. 1 கிராமுக்கு கம்மியாக இருக்குது, இல்லைனா 2 கிராமுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. என்கிட்ட 2 கிராமுக்கு அந்தளவுக்கு நான் பட்ஜெட் போக விரும்பல. ஏன்னா நம்ம வீட்டு ஏற்கனவே லோன் போயிட்டுருக்கு. நான் ஜுவல்ஸ்க்குரிய லோன்லாம் போயிட்டுருக்கு. சரி, ஆடி 18க்காக ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக புது வீடு வந்ததுக்கப்புறம் வாங்கவே இல்லை. அதுக்காக 1 கிராம் வாங்கினோம். இப்போ வந்து பில்லிங்கில் போயிடலாம். நான் வந்து சண்டே அன்றைக்கி காயின் வாங்கியிருந்தேன். கோல்டு காயின் அந்த பில்லில் வந்து போட்டிருக்கிறது. பியூரிட்டி வந்து 24 கேரட் 99.9. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து 6,905 ரூபா. அன்றைக்கி நான் வாங்கின அன்னைக்கு ரேட்டு. என்கிட்ட இருந்த காயினோட வெயிட் வந்து 0.994 மில்லி இருந்துச்சு. நெட் வெயிட்டும் அதை தான். ஆனால் எனக்கு வந்து பில்லிங்கில் வெயிட் போடுறப்ப 0.990 தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்க ஏசி காற்றதுனால அந்த 0.4 மில்லி வந்து கம்மியாகுது அப்படின்னாங்க. அது வந்து உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வெளியில் வச்சு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் அப்படின்னு. அதே 2வது டைம் போடுறப்ப 1 கிராம் அப்படிங்கிறது வந்துச்சு. சரி, அப்போ தான் சரி கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அந்த ஏசி காற்றதுக்கு இவங்க சொல்கிறது உண்மையோ இருக்குன்னு நம்பி வந்திருக்கேன். பார்க்கலாம். இதை பற்றின உங்களுக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து டையிங் சார்ஜஸ்ன்னு வந்து ஒரு 5% போட்டிருக்காங்க. இதுவே வந்து வெயிட்டுக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா ₹4.97 தான் வந்துச்சு. இது வந்து டையிங் சார்ஜஸுக்கு வந்து ரேட்டுக்கு போட்டதுனால எனக்கு ₹345 வந்துச்சு. நான் கேட்ட காயின் வந்து 1 கிராம் கேட்டேன், அதுவும் கிடைக்கல. இதுவே வந்து டையிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி 5% அப்படிங்கிறத போட்டேன். இது ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. நம்ம கேட்ட வெரைட்டியும் 24ல் இல்லை, டையிங் சார்ஜஸும் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருந்தது. மீதியெல்லாம் எப்பயும் ஆஸ் யூசுவல் அந்த ஜிஎஸ்டி வந்து இதுக்கும் வந்து 3%, எல்லா நகைக்கும் போடுற மாதிரி 3% தான் போட்டிருந்தாங்க. டோட்டலாக பில்லோட அமௌண்ட் வந்து 7,425 ரூபா. இது வந்து நான் ஆசைக்காக வாங்கினது. 24 கேரட்டில் வாங்கணுமே அப்படிங்கிறதுக்காக வாங்கினதுக்கப்புறம் தான் இதில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுட்டேன். ஆனால் காயின் வந்து அப்படியே மஞ்சள் கலரில் அப்படியே பளபளன்னு இருந்துச்சு. அப்புறம் இந்த சாமி ஃபோட்டோ ஒன்று கொடுத்தாங்க. எப்பயும் போல் அந்த ஒயிட் கலர் பேகு கொடுத்தாங்க, சின்னது. நெக்ஸ்ட்டு வந்து 2 சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ அதை தான் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த 2 சாரியுமே வந்து ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கினேன். எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த ப்ளூ சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து எடுத்தது. இது வந்து டபுள் கலர் ஷேடோ மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து 1 மணி நேரம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் கரெக்டாக போனதும் அந்த பார்த்துட்ருக்கிறப்ப அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. சரி, நல்லாயிருக்கு எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்குரியது தான் எடுத்தேன். இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 800க்கு மேலே போட்டிருந்தாங்க. 840 850 போட்டிருந்தாங்க. ஆனால் ஆஃபர் ப்ரைஸ் வந்து 300ன்னு கொடுத்தாங்க. ஓகேவாக இருந்துச்சு 300க்கு. இது வந்து பார்ட்ரு ஃபஸ்ட்டு வந்து பெரிய மாங்காய், அதுக்குள்ளே குட்டியூண்டு மாங்காய் சைஸ் போட்டிருந்தது. இது உங்களுக்கு என்னோடய மொபைல் கேமராவுக்கு வந்து கொஞ்சம் லைட் கலராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நேரில் பார்த்தப்ப செம்ம சூப்பராக இருந்தது. கொஞ்சம் கலர் வந்து ப்ளூ வந்து நல்லா திக்கான கலராக இருந்துச்சு. அதே மாதிரி பார்ட்ரு வந்து இது ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ வந்து நல்லா டார்க்காக இருந்துச்சு. ஆனால் இது ஃபோனுக்கு வந்து அந்த மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து முந்தானி. எனக்கு பிரித்தா எனக்கு கரெக்டாக வந்து மடிக்க தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் என்னால் எவ்வளோ தூரம் பிரித்து உங்கள்கிட்ட காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் காட்டுறேன்.
சாரீ வந்து ரொம்ப வெயிட்டட் கிடையாது, அதே மாதிரி மொடனும் இல்லை, லைட் வெயிட்டடாக இருந்தது. மடிப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் இதுவும் வந்து 300ன்னு எடுத்தேன். இதுவும் வந்து 840ன்னு நினைக்கிறேன், 840. ஆனால் ரவுண்டாக வந்து 300 அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் பாருங்கள், உள்ளே வந்து டபுள் ஷேடோ, அது வந்து சில்வர் கலர் கலந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு உள்ள முந்தாணி வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தப்ப அவ்வளோக்கா தெரியல, அங்கே இருக்கிறப்ப கடையில் கூட தெரியல, வீட்டில் வந்து பிரித்து பார்த்தப்ப செம்ம சூப்பராக இருந்தது. உள்ள பார்டரெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து கீழே பார்டர் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த 2 சாரியில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சது அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். 300 அப்படிங்கிறது ஓகேவா அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். 300க்குரிய தான் 840ன்னு போட்டு ஆஃபர் ப்ரைஸாக 300 போட்டாங்களா அப்படிங்கிறதுன்னு தெரியல. ஆனால் பில்லில் வந்து அதோட சாரீ டேக்கில் பில் இருக்குல்லைங்களா, அதை வந்து 840ன்னு தான் போட்டிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய். நான் அதில் இருக்கிற செடியெல்லாம் நட்டு வச்சுட்டேன், இன்னும் விதை மட்டும்தான் போடல. உங்களுக்கு நான் முளைப்பு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன்.